அல்லுதப்பா கரண்ட் புல் கூடிராம என்ன உள்ள கிடங்குல உட்கார்ந்துருக்க முடிவெற்ற செலவு மிச்சம்டா அப்படி ஒரு மண்டையா அண்ணே கோச்சிக்கிறா எடுத்து வச்சு விட்டுறாத வயிற்று குழம்புக்காக ஒரே இதாக வச்சிருந்தா ஊசி போயிடும். இந்த நாடகத்திற்கு பப்புனாக வேடம் தாங்கி நடிக்கும் அன்பு மாமா கள்ளிச்சேரியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி பூமாலை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது. ஏண்டா இடுங்க மாமாவா எக்குறானடா மாமாவுக்கு உண்மையிலே மறுபடியும் நன்றி சொல்லணும். மயிலி சொன்னோன்னு வேற எதுவுமே பேசலவன் உடனே அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. முதல்ல வர முடியாது சொன்னவரு மயிலின் சொன்ன உடனே உடனே அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. அதனால அவர் கோடான கோடி நடிகை தெரியப்படுத்தி வர முடியாது இந்த ஏரியாவுக்கு வர முடியல போறா. இந்த நாடகத்தை சிறந்த முறையில் எங்களுக்கு அமைத்து கொடுத்த நாடக ஆசிரியர் அன்பு தாத்தா புளியங்குளத்தை சேர்ந்த ஜி.கே. சந்திரன் அவர்களை விழாமணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு மாப்பிள்ளை சொன்னதை போல விடிஞ்சா கள்ளழகர் வைகையிலே எழுந்து பாலை காத்து கொண்டு இருக்கிறார். அம்மா பரம்பரை கோடாங்கி எங்கள் அப்பா திரி எடுத்து ஆடிக்கிட்டு இருக்காரு. திரியை பூட்டி விட்டு மானாமல்ல ஆட விட்டு தான் அந்த காரில் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த கிராமத்துக்காக உங்கள் அன்புக்காக கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ நாடகத்துக்கு வந்தால் 2000 தரமுண்ட அது மட்டும் சிச்சு இருக்கமில்லாம் பதிவுக்குரிய எங்களுக்கெல்லாம் வாத்தியாராக இருந்து ஏன்னா திண்ட சோத்தை இவன் ஒருத்தன் மறக்கலாம் நல்லா இருக்க முடியாது. நானும் அந்த வீட்டிலே எங்கள் அம்மா தாமரச்சனியம்மா கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அந்த வீட்டில் அந்த வாத்தியார்கிட்ட படித்தவன். உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. வாத்தியார் சந்திரபரிப்பா அவர்களுக்கு மயிலி கிராம பொதுமக்கள் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறாங்க. இந்த நாடகத்திற்கு சிறந்த நடிகர்களை கொண்டு அமைத்துக் கொடுத்த அன்பு தாத்தா புளியங்குளத்தை சேர்ந்த நாடக ஆசிரியர் ஜி.கே. சந்திரன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றினை தெரிவித்துக் கொண்டு இந்த பூமாலையும் பொன்னாலையும் சூட்டப்படுகிறது. மலர் மாலை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் அற்புதமான பாசம் நிறைந்த கிராமமா எங்களது மயிலி கிராம பொதுமக்களுக்கும் சுற்றுவிடாத வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் எங்களது வாத்தியார் நாடக அமைப்பாளர் புளியங்குளம் ஜி.கே. சந்திரன் வாத்தியார் சார்பாக நன்றி வணக்கம். போடுங்க 5 வரைக்கும் இங்கே இருக்கு. இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொடுத்த நல்லவரை சேர்ந்த மணிஷ் ரேடியஸ் உரிமை நமக்குள்ள 1008 இருக்கேன். தலைக்கு 50 ரூபா எடுத்துக்கிறோம். ஏற்றி விடுங்க, சும்மா ஏற்றி விடுங்க. ஹலோ ஹலோ யாரும் அந்த பிள்ளை பார்வையில் சோறு வாங்குற மாதிரி அது ஓடிடு ஓடு. ஹலோ நாடகத்தில் அற்புதமான திறமையான நடிகர்கள் வந்திருக்காங்க. ஆனால் ஆல்ரவுண்டுக்காரு வாத்தியாட்டு பிள்ளை, வெற்றிக்காரு வாத்தியாட்டு பிள்ளை, அவரும் வாத்தியாட்டு பிள்ளை. ஆனால் மிருதங்காரன் நல்லா பாருங்களேன், அப்படியே பச்சை ஓனையா மாதிரியே இருக்கேன். கரியும் இல்லை எறும்பும் இல்லை. இதில் என் மகளை கட்டித்தர அடம் பிடிச்சாரு. ஆமாம் நீ ஏறியான்னு அது கல்யாணம் முடிச்சு 4 நாள் கழிச்சு வந்து மாமா 2 முட்டியும் வலிக்குதுங்க. நான் கூட தோப்புக்கரனை ஓட்டுப்பேன் போல முதல்ல இருக்குல்ல. எங்க என் மாமே உலக்கூடிய செல்வமாக்கானா
ஆடு உரிக்க போயிருக்காரு. வந்திருக்க ஆளுகளே அவர் தான். நான் சொல்லவே இல்லை மாமா, இது வேற, அந்த ஆளுக்குள்ள வந்து உட்காருங்க. மியூசியை சிறுத்து வைங்க. அப்படி ஒரு மியூசியா சலூன் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா உங்கள்கிட்ட 900 வாங்குவாங்க. ஹலோ ஹலோ, அந்த வந்துட்டேன் ஒத்த மாட்டு வண்டி. ஹலோ, ஏன் வந்தன 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 கெடுத்ததே நீங்க. அப்படிலாம் எக்கோ போட்டு விடாது. அலர்ஜி ஆச்சுன்னா விடக்கு விடக்கு உதஞ்சிருக்க. பேரன்பு கொண்ட பாச நிறைந்த ஒன்றுபட்டு செயல்பட்டு வெற்றியை மற்றும் காணக்கூடிய எத்தனை மாநிலம் இருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கும் நாம் பேசக்கூடிய மொழிக்கும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய உயிரில் மேலான அன்பு தமிழர்களுக்கு என்னுடைய இரவு வணக்கம். மற்றும் பக்கபலமாக இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற நாடக இசை குடும்பத்தார்களுக்கும் வணக்கம். ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்போது நல்ல தரை. நல்ல தரையில என்ன ஓட்டாலும் முளைக்கும். எங்க ஊர்ல அப்படித்தான் என்ன ஓட்டாலும் முளைக்கும். 2 பேர் போச்சு மொத்தம் தூக்கி போட்டாங்க, முளைக்கல. அப்படி நல்ல தரை, நல்ல மனிதர்கள் கொண்டு அமைத்துள்ள அற்புதமான ஒளி ஒளி ஸ்தாபனம் மணிஷ். மணிஷ், நீ உட்கார்ந்துருக்க பார்த்தா எனக்கு ஒன்னேஜ் விளையாண்டு ஒளிச்சதுக்கு மாதிரியே தெரியும். நல்ல சிரி. அப்பா வா ஓடியா, பால் வேலை சோறு வாங்கிட்டு நான் இருக்கு. இதில் உங்களுக்கு எதில் விட்டேன் பாயில. நன்றி. உங்க அட்ரஸ் இருந்தால் கொடுத்து போங்கப்பா. கட்டாயம் கொடுக்குறோம். எது பேசுறீங்களே அது மட்டும் நல்லா முளைப்பாடு இருக்கிற மாதிரி வரிசையா நிற்கிறேன். என்ன யாருறானே கத்திக்க முளை வாங்குறவ இருக்கிற. ஹலோ, மை செட்னா அப்படித்தான் இருக்கான். அற்புதமா மணிஷ் அமைச்சிருக்கான். சில ஊர்ல மை செட்டுக்கார பார்த்தோம்னா அப்படியே பொண்டாடியில சண்டை ஓட்டது இங்க காமிப்பேன். வாலி மைனு அப்பமுல்ல ஏத்துனே என்னன்னு எப்படி பேசுற? காலையில போல தூக்கி போட்டு குழப்பம்ல. அது ஊர்ல அடி வாங்க வந்திருக்கேன். அதே மாதிரி வந்தவனே கண்டுபிடிச்சு போறேன். வந்த ஷோர்ல லேஜா சிரிச்சுக்குன்னு வேற தெரிஞ்சுன்னா கட்டிங்க போட்டிருக்கேன்னு அர்த்தம். அதே மாதிரி நான் சொல்லாமே சிரிச்சுட்டான்னா 1.5 கோட்டை தாண்டிட்டான்னு அர்த்தம். அவனா கைதட்டிச்சானா நாடகத்தை கெடுக்க போறான்னு அர்த்தம். அப்படி ஆள்கிட்டலாம் சத்தியமா நான் பேசவே மாட்டேன்.
தேவைப்பட்ட பக்கம் ஜென்ரேட்டர் தள்ளி போயிட்டாங்க. முண்டந்தண்டு இன்ஜின் 7 சின்ன பையில தள்ளிட்டு போயிட்டாங்க இன்ஜினை. அந்த இடத்துல ஒரு டிவி குட்டியை ஷார்ட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இன்ஜின் இருந்த இடத்துல அது சத்தம் போடுது. தன்னால பெட்ரோல் இல்லாம அதை அடைச்சுக்கிட்டு தப்பு தப்புன்னுச்சு. அப்புறம் அடுத்து இழுக்க முடியல, ஆயிரம் ஊத்திட்டாங்க. ஓனர் உட்காந்துட்டு சொல்றாரு, வர வர கம்பெனி ஜென்ரேட்டர் சுமுத்தா ஓடுதுல, கரண்ட் கட்டான ஓடி போய் பாக்குறாங்க, திணறி இருக்கு. யாரை போட்டு போட்டுதான். ஏன்னா மைசெட் அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்ம ஆடிக்கிட்டு இருக்கேன், காலையில ஆளுக்கு ஒரு சாமான் எடுத்து வீட்டுக்கு போயிடும். ஆனா இந்த சாமான் சட்டெல்லாம் கரெக்டுக்குள்ள மறுபடியும் ஊர்ல உழ வச்சு சோறு போட்டாதான் போவிய. அதே மாதிரி தம்பி ஒரு மைசெட்டுக்காரர் அப்படித்தான் ஏறி கட்டியிருக்காப்புல, மரத்துல இருந்து ஒடிஞ்சு விழுந்துட்டாப்பு. அவர் ஏறினது முருங்கம்மா. லாரியில கட்டிட்டாங்க இடம் இல்லாம. 10 குழாயி 7 பாக்ஸ் சீரியல். 3 மணியே போல அவங்க கிடா வீட்டுக்கு வந்த லாரி எடுத்துட்டு போயிட்டு ஓனர் ஓடி இருக்காரு. அப்புறம் இழைச்சிட்டு வந்து படுத்தாரு. 1.5 லட்சமா நம்ம நட்டம் இல்லை. அதே மாதிரி ஒரு சில ஆளுகள்லாம் மைக்கில் பேசும்போது அப்படி இருக்கும். எப்படி 3 கொண்டா இல்லாம அப்பல கொட்டாய் விடுற சர்க்கஸ் நடத்துறாங்க. அப்படி விளம்பரத்தை பார்க்கணும். கரண்ட் எல்லா ஊர்களுக்கும் இருக்கின்ற ஒரு விளக்கம் எங்கள்கிட்ட பாத்துக்கிறா. ஜெனரேட்டர்களா, ஆர்ச்சு போர்டுகளா, முட்டை பழுப்புகளோ பார்த்தா முட்டை குண்டு பழுப்ப வாடகை கிடைச்சிருக்கோம். அப்படி காலம் போய்கிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டே இல்லை, ஓட்டு போடணும். அது நம்மளுடைய உரிமை. நான் போன மிஷினை பார்த்தேன், என்னென்னமோ இருந்துச்சு. அப்புறம் எல்லா சின்னமும் நல்லா இருந்து இப்படி உறுதியை போட்டு நல்லா இருக்கு. இது பரவாயில்ல. ஒரு பூத்தில் நடத்திருக்கேன் பாரு ஒரு ஆள். நான் பெரிய போடாங்க போய் ஓட்டு போட போனேன், மஞ்சள் பையோட போயிருக்கேன். மை வச்சுட்டாங்க. போய் அந்த ஓட்டு போடுற மிஷின் இருப்பாரு, அதுல தேங்காய் உடைச்சிருக்காண்டா. தேங்காய் உடைச்சு உருண்டு இருக்கேன். உருண்டு சாமி வந்துருச்சு. அந்த எலெக்ஷன்ல அந்த பூத்துல உள்ள ஆளுங்க ஓடி போய் என்ன சாமின்னு அப்பா மிஷினை வடக்க திருப்பி போயிடான்னு இருக்கேன். அவனை 2 அரை வச்சு தெற்க திருப்பி விட்டாங்க. போயிட்டேன். அண்ணே பேசாம இருந்தேன். ஓட்டு போட்டியில மூடிக்கிட்டு ஓட்டு போட்டுருவேன். நீ ஓட்டு போட போனியா இல்ல இங்கே ஆள் இருக்கான்னு பார்க்க போனியா? ஏன்னா நாடு எப்படி இருந்ததோ நமக்கு தெரியாது. ஆனா நாட்டு உள்ள மனிதர்கள் நல்லா இருக்காங்க. ஓட்டு போட வேண்டியது உங்களுடைய உரிமை. ஆனா கஷ்டப்பட்டு ஒருவேளை கஞ்சிக்கு இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்கள் ஒட்டு துணியை தைத்து போடக்கூடிய நிலைமை இந்த தமிழகத்தை. உண்மைதானே? சிந்தித்து செயல்படுங்க. ஏன் இருக்கா, எதுக்கு இருக்கா, ஏன் பிறந்தா, இது பிறப்பு, அடுத்து இறப்பு. அது வரைக்கும் 4 மனுஷனுக்கு நல்லது செய்யணும்னு இந்த ஒரு பொம்மை மாதிரி எனக்கு தெரியும். ஒண்ணு இது என்ன யூடியூப் சேனல் எடுத்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி. ராமநாதபுரம் மாவட்டம் திருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலத்தை சேர்ந்த அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கும் எனது அத்தான் மருது அவர்களுக்கு நன்றி. இந்த யூடியூப் சேனலு ஒரு 10 குடும்பத்தை இப்போ வாழ வச்சிருச்சு. உண்மைதான். என்ன காரணம், சமீபத்தில் நான் அறக்கட்டில் வச்சுருந்தேன். இந்த யூடியூப்பில் பார்த்தவொடனே நிறையா இன்னைக்கு நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கான். ஆனால் எத்தனையோ தமிழர்கள் தன்னை குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாட்டில் தான் பார்க்குற வேலை கஷ்டமாக இருந்தாலும் சரி, சாக்கடை இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க அன்பு தமிழர்கள். அவங்களால முடிஞ்ச 1000-2000 அனுப்புனாங்க. நான் ஒரு 10 குடும்பத்துக்கு உதவி செஞ்சேன். அதற்கு வழிவகுத்த அன்பு தமிழர்களுக்கெல்லாம் நன்றி. இந்த செல்லு நல்லதுக்கு தான் பயன்படணும். ஆனால் அதில் நம்ம நல்லதுக்கு பயன்படுத்துகிறோமா? பூரா இப்படியே இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஆள் சீவ கண்ணாடி எடுத்துட்டு அதில் சுரண்டுறான்டா. ஏன்னா நம்பரே தெரியல. என் முண்டை செல்லு ரைட் சைடில் இருக்கிறாங்க. அதுலேயும் பொம்பளை பிள்ளைல சித்திரம் எடுத்துறேன். அதை காமி இதை காமி. இவன் பரிசை போடும்போது அந்த பிள்ளைகிட்ட கெட்ட வார்த்தையாக பேசியிருக்கான் போல. மாப்பிள்ளை முதலருக்கு போயிருக்கா. போனவனே மாப்பிள்ளை அப்படி சிப்பா உட்காந்துருக்காரு. ஆனா அந்த பொம்பளை கராத்தா கத்துருக்க அவனுக்கு தெரியாது. அடிச்சிருக்கா கேட்டிருக்கு. பெரிய மனுஷன் சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன ஒரு மாதிரியா இருப்பாங்க, வாங்க தள்ளி போய் படுப்போம். காலைல மாப்பிள்ளை வர்றேன், இன்னும் 2 கிலோ கட்டி என்னதான்
சும்மா இருக்க மிஸ்டர் சூத்து ஊத்தி ஏன்னா நல்லதுக்கு மட்டும் பயம். காதல் தினம் நாட்டுக்கு முக்கியமா? உண்மையான காதல் அந்த காலத்துல. இப்ப அப்படி கிடையாது. கல்யாண வீட்டிலேயே குழப்பம் பண்றேன். எப்படி கல்யாண வீட்டுக்கு மொய் செய்ய போறேன், பொண்ணு நிறம் மாசம் உட்காந்துருக்கு. நான் கேட்டேன் வளகாப்பானேன். இல்ல அதான் கல்யாண பொண்ணுன்னேன். ஏன்னா அப்படி பண்ணேன், வருஷம் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு சும்மா இருக்கிறதுக்கு. ஓகே அப்படி பிளாக்ஸ் ஓகே சார் நீ கூட பாய்ஸ் வச்ச தொங்காசு சார் என்ன அந்த பொண்ணை மாசமா இருந்துச்சு. அங்கிட்டு பாக்குறேன் பொண்ணோட அம்மா இந்த தண்டியா இருக்கு. பொண்ணோட அப்பாவுக்கு எதுவும் கட்டிக்கிட்டு ஆபரேஷன் பண்ணாம ஏன் இல்ல எப்படியும் மகளுக்கு வளகாப்பு போடுவான், அதோட சேர்த்து ஒரு செலவா இருக்கட்டும் நான். ஓகே சார் தொங்காசு பேசுவேன் போந்து விளையாட்டு. இங்கிட்ட பார்த்தா ஐயர் கொண்டாட்டி இந்த தண்டியா இருக்கு. என்னடா வரிசையாவா? என்னப்பா ஓ கொண்டாட்டிக்கு என்ன அப்படின்னு. எப்படி அந்த இதுக்கு வளகாப்புக்கு என்னைய கூப்பிடுவா, அதை நம்ம கொண்டாடி சேர்த்து கழிச்சிடலாம். இது நாடா? அயல் நாட்டுக்காரன் குண்டு போடுறேன், நம்மாலு தப்பா சொல்லக்கூடாது. புசு போடுறேன் மாப்பிள்ள அந்த கூட்டத்துக்கு நீங்க சும்மா உனைய. அயல் நாட்டுக்காரன் குண்டு போடுறேன், நம்மாலு பஸ் சீட்டில் செருப்பு தூக்கி போட்டேன். என்னைக்கு கண்ட்ரேட்டு தூக்கி வெளியே விட போறாங்க. ஆனால் கண்ட்ரேட்டு மோசமாக ஒரு சில ஆளுகள்லாம் ஓவர் தான் பண்ணுறேன். நம்ம ஒரு ரூபா கொடுக்கணும்னா ஒரு ரூபா சில்லற இல்லையா, என்ன மத்துக்காரனே அதான் சில்லற அப்படியா அப்படின்னு போனேன். ஆனால் அவன் 2 ரூபா கொடுக்குறதுக்கு நம்மளை அடுத்த ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவேன். சரி பாடியேன் அண்ணே 2 ரூபானே சரியா கூட்டமாக இருக்குல்ல கொடுப்போம். இவன் மயிலில் இறங்குறதுக்கு கொண்டு போய் நரிக்குள்ளே இறங்கி வருவேன். என்னப்பா இங்கே போனேன் 2 ரூபா தரமாட்டேன் வாங்கிட்டு இறங்கிறேன். அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை நடக்குது. ஆனா தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு என்ன? அன்னைக்கு ஒரு ஊர்ல கேட்கிறேன் நெஞ்செலும்பு 3 கிலோ 10 ரூபாய் முதுகெலும்பு. ஆடுறானே சம்மந்தம்லாம் வச்சிருக்கேன் லூசு போய் மாதிரி இருந்தாடா போட்டையும் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் உங்க அப்பாட்ட வச்சுக்கணும். எதுல விட்டேன்? அப்பா நீங்களாப்பா கும்பிடுங்கப்பா. விவசாயம் என் முகரைக்கு சீரியஸ் செட் ஆகாது. போட்டனா செவரொட்டி அனுப்புவோம். விவசாயம் இன்னமும் சரியில்லையே வாயி ஏப்பா அப்படி நிற்கிறீங்க? இங்கே வந்து இல்லைங்க வாங்க வாங்கப்போ அந்த சட்டையை பார்த்தா நம்ம பொதுவாக விவசாயத்தை பாதுகாக்க தமிழ்நாட்டில இருந்து எத்தனையோ மாநிலத்துக்கு நாட்டுக்கும் உணவு கொடுத்த நம்ம இன்னைக்கு அயன் மாநிலத்திலிருந்து அரிசி வாங்குற நிலைமை வந்துருச்சு. எல்லாரும் விவசாயத்தை பாதுகாருங்க, விவசாயத்தை வளங்கட்டா எவன் கேட்குறேன். சேவைங்க விளைவை குடிட்டாங்கன்னு கம்பு கூட்டு மசரை வளர்க்குறேன். வேணாம்ப்பா நான் அட்வைஸ் பண்ற மாதிரி இல்லை. அதனால இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஒற்றுமையாக காதல தினத்துல பொண்ணுகளை இழுத்துட்டு போனேன். சீமக்கொள்ள தூர்ல வாங்குறேன். ஒரு பொம்பளை வாயில ரத்தமா ஓடியாட. என்னன்னு கேட்டேன். லவர் ஸ்டேன்னு முத்தம் கொடுக்க கூப்பிட்டாரு. அவன் பல்லு சேச்சி பல்லு அறுந்துருக்கு. கொடுத்துட்டு எடுக்க முடியலையா இருக்கேன். அப்புறம் ஒரு கிளவிய தூக்கிட்டு போறேன். ஏப்பா எதுவும் அடக்கம் பண்ண போறியான்னு. இல்ல அவன் பொம்பளை அடைக்கல அவதான் சும்மா அவனை கொண்டு போய் என்ன கிடையாது. மாமன் இல்லையா தங்கமத்தால் இது வேற அந்த பொம்பளை தூக்கிட்டாங்களா இன்னும் நீ தெரிஞ்சலையா? ஏன்னா அயல் நாடுகள் தாக்குதல் நடத்தினாலும் சரி, இன்று பாகிஸ்தான இந்திய ராணுவத்திடம் தாக்குதல் நடந்துச்சு. அது கோழைத்தனமாக தாக்குதல். நேருக்கு நேரே இந்திய ராணுவத்துக்கு எந்த நாடும் போர் தொடுத்து நெஞ்சுக்கு நெஞ்சு அடிச்சா இந்தியாவுடன் எல்லா நாடுகளும் தோல்வியத்தையும் சந்திக்கும். அப்படி அணுசக்திகளும் ஆயுதங்களும் எவனுக்கும் பயப்பட வேண்டாம் என்று கண்டுபிடித்து கொடுத்தார். நாம் பிறந்த புனிதமான பூமியாம் தமிழகத்தில் பிறந்த ராமநாத மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த தங்க மகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக ஏழைகளுக்கெல்லாம் ஐயா நாங்க ஏழை, எங்களை கோயிலில் விடமாட்டாங்க ஐயா. யாரா ஏழை? வாங்கடா எல்லாரும் சவமா நட்டு சாமி கும்பிடுங்கடா. ஐயா பசிக்குதே, ஏன்டா என் சொத்துக்களை பூரா எடுத்துக்கங்கடா அப்படின்னு 32 கிராமத்தை எழுதி கொடுத்தாரு என் ராமநாத மாவட்ட ராமேஸ்வரம். கமுதி அருகாமல் பசுமோடு கண்ட தங்க ஊனா முத்துராமலிங்க தேவரை. அதற்கு அடுத்தபடியாக இந்த கூட பிறந்த அண்ணன் ஒரு உதவி கேட்டா வேலை மயில பாருங்க. ஆனா தேடி வந்த நண்பனுக்காக ஆங்கிலிடம் தன் உயிர்களை மாற்றிக் கொண்டார்கள். சிவகங்கை சீமையாண்ட சின்ன மருந்து பெரிய மருந்து அந்த பூமி
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழைய பாடுகிறேன், கேளுங்கள் அன்பு தமிழர்கள். தென்பாண்டி தங்க தென்பாண்டி எங்கள் தென்பாண்டி ராமேஸ்வரம் நமது தெய்வம் சுடர் அப்துல் கலாம். ஐயா தேசிய விஞ்ஞானியே, தமிழகம் போற்றும் விஞ்ஞானியே. ஐயா தென்பாண்டி எங்கள் தென்பாண்டி ராமேஸ்வரம் நமது தெய்வம் சுடர் அப்துல் கலாம். இந்தியா வல்லரசாகும் என்று சொன்னார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. எப்படி ஐயா? 4 நாள் கடை அடப்புன்னு சொல்லிவிட்டாங்க, பூரா வைக்கவங்களை ஒழிச்சு போட்டாங்க. நல்லதொரு கனவு காணுங்கன்னா எப்படி கனவு காங்குங்க? கோர்ட்டு விலையை குறைச்சிருவாங்களா, வாடகை இல்லாமல் சரக்கு பூரா கிரிட்டிக்கலா. அது வந்து அதுக்குள்ள ரைடு வந்துட்டாங்க, போப்பாங்க யார் அந்த சுத்தி. அதனால இளைஞர்கள்லாம் தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு நான் விளையாண்ட விளையாட்டை தடை பண்ணேன். ஆனால் மீண்டும் அந்த வீர விளையாட்டை மீட்டெடுத்தது காரணம் இளைஞர் சமுதாயம், நீங்கள் தான். அதே போல பிளாஸ்டிக் கப்பு, பிளாஸ்டிக் பொருளை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனால் பிளாஸ்டிக் பொருளை ஒழிச்சதுலேருந்து ரொம்ப மண்ணை வாரி தூத்துறது குடியாருங்க. பாரில் கப்பு தர மாட்டுறாங்க, தண்ணி பாய்க்கு தர மாட்டுறாங்கன்னு வீட்டிலேருந்து கிளம்பிட்டான். கக்கு சுவாலி அன்ட்டான். இன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் பொண்டாட்டி பாடியை தூக்கிட்டு வரேன். எதுக்கிட்டே அதில் ஊற்றி அடிக்கிறதுக்கிட்டே அந்த அவலநிலை வந்துருச்சு. அப்படி குடிக்கணுமா? ஏன் அப்படி குடிக்கணும்? நான் கொடுத்து அவரை 3 வருஷம் ஆச்சுதான். ஏன்னா குடிக்கிற ஆளுக தயவு செய்து சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பனுடைய கஷ்டத்தை நினச்சி, குடும்ப நிலையை நினச்சி திருந்திருங்க. நல்ல கனவு காண்டிய மாப்பிள்ளை கேட்குறேன். இப்போ நான் கனவு காங்குறேன் மாமான்னு. என்னப்பாண்டேன்? கட்டிங்க போட்டால் உமட்டும், இப்போ 1 ஓட்டு தாங்குது மாமாண்டேன். 1 வாரம் கழிச்சு பார்த்தேன், இப்போ எப்படி உங்களை விட்டியாகுண்டேன். இல்லை 1.5 தாங்குது மாமா. அப்புறம் எப்போ ஊரை எனக்கிட்டே 3 போட்டுருல. இது எப்படா வந்தாரு சார்? என்னைக்கு தமிழ்நாடு ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்லா இருக்கிறோம்னா நான் செய்கிற காரியத்தை ஒன்று மட்டும் சொல்கிறேன், அதை செய்யுங்க. டாஸ்மாக் கடை என்னைக்கு அடைக்கிறாங்களோ அன்றைக்கி தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அது வரைக்கும் எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு தெருவுலேயும் தெரியும். உண்மை அதே. கட்டிங்க போடுறதுக்கு முன்னாடி சும்மா இருக்காங்க. கேத வீட்டில் இப்படியே நிற்பேன், தகப்பேன் செத்து கிடப்பேன், இப்படியே நிற்பேன். மயன் அல்லடா பக்கத்தில் போய் சொல்லுவாங்க, அல்லடா அப்பாடா அழுத வரலையடா, ஏன்டா கட்டிங்க போட்டால் தானே வரணும். சைல்டா வந்து என்ன பார்த்தா அப்போன்னு முக்காடை போட்டுக்கிட்டு கட்டிங்க உள்ள சொருகிறான் பாரு. திருப்பி எங்கள் அப்பாவை நான் உடங்கட்டை ஏறுவேன். ஆனால் அப்படியாலும் கட்டி கையை காலை கட்டி போய் விட்டு எரிச்சு கொடுங்க.
எங்கள் ஊரில் கிளவி ஏற்று போச்சு 15 கிலோமீட்டர் சுடுகாடு தூக்கிட்டு போனால் வயசான நல்லா தூக்க முடியுமா? நாளை இலவட்ட பையில வந்தாங்க தலைக்கு ஆப்ப சாப்பிடுங்கப்பா கொண்டு போய் எரிச்சு போடணும் அப்படின்ட்டேன். தலைக்கு ஆப்ப சாப்பிட்டு ஒருத்தன் பாடையை பிடிச்சி தொக்க ஓரேன் மடக்க ஓரேன் போத ஊடிடுச்சு. சுடுகாட்டுக்கு போனவங்க சுடுகாடை 3 ரவுண்டு அடிச்சுட்டு ஒன்று எரிக்கணும் புதைக்கணும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னப்பா எவனா சுடுகாட்டில் பிரச்சனை பண்ணுறாங்களா? இல்லை அடித்த காலக்கு இறங்கி போச்சுங்க அடிச்சுட்டு மறுபடியும் போகலாம்ட்டு. என்னைக்கிட்ட அடிக்க கண்ட்ரி ஃப்ரண்ட் பிளாக்ஸ் விடுங்க தெரியாமல் சொல்லிவிட்டேன். அதெல்லாம் கேட்டோம்னா என்ன கருத்திலும் புனநலம் குடி விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் மயிலி கிராமத்தில் திரு கருப்பணத்தேவர் குருபூஜை விழாவை முன்னிட்டு மயிலி காணா வெள்ளச்சாமி தேவர் சுப்பம்மாள் இவர்களின் நல்ல ஆசையுடன் சோனை சாமியாடி என்கின்ற பி கருப்பையா செல்ல கருப்பாயி இவர்களின் குமரன் முத்துராமலிங்கம் கருப்பாயி எம் வெள்ளச்சாமி ஒரு குடும்பத்தில் நடக்கும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக நடிகர்கள் ஒன்றுபட்டு பங்கு பெறும் அற்புதமான ஒரு நிகழ்வாம். சித்திரை மாதம் பத்திரமா வந்து வாங்க 5ஆம் தேதி 18/4/2019 வியாழக்கிழமை சரியாக 10 மணி அளவில் மாமன்னர் மருது பாண்டியர் சிங்கார கலையரங்கில் சினிமாவில் நடிக்கக்கூடிய கதாநாயகன் எல்லாம் உண்மையான கதாநாயகன் அல்ல. உண்மையான கதாநாயகன் யாரு? தன்னுடைய உயிரை கூட பெருசா நினைக்காம இந்தியாவுடைய எல்லையை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற இராணுவ அதிகாரிகளும் தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பதுன்ற காவல்துறை அதிகாரி தான் உண்மையான கதாநாயகன். உண்மைதானப்பு? ஏன் கிரணே இருக்கீங்க? என்ன ஏதாவது பிடிச்சிருந்தா கைதட்டுங்கள், இல்லை போடான்னு கூட சொல்லுங்க. வாத்தியார் 100 ரூபா வாங்கிட்டு பழகி தின்ட்டு போறேன். மூடுப்பா. அதிமரியாதைக்குரிய திருச்சொல்லி காவல்துறை சார்பு எத்தனையோ ரசிகர் மத்தியில் எனக்கு ஒரு இடம் ஒன்று என்று வெற்றி பற்றி வரும் எனது அக்கா வீட்டுக்கார் ஓஏபி புகழ். முதல் நீங்க தான் மாப்பிள்ள. என்ன எழுத்து பேஜில் எத்தனை இருக்காது எங்களது உனக்கு முதல்ல ஓஏபி வாங்கி கொடுத்து நான் ரிட்டையர்ட் ஆவேன். காரியா வெட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பை சேர்ந்த எஸ்பி செந்தில் வேல் முருகன் அவர்கள் 6 மணியை போடுவார். உயர்ந்த இடத்தில் இருப்பவன் உழைப்பவன் துயர் வந்தாலும் சிரிப்பவன் தொடர்ந்து முன்னேற துடிப்பவன் ஏழையின் சிரிப்பில் இருப்பது சொன்னால் தமிழன். ஏழையின் சிரிப்பில் இருப்பது சொன்னால் தமிழன். என் அண்ணன் அவன் சொல்லிய சொல்லை அண்ணன் அவன் சொல்லிய சொல்லை நான் என்னாது மறந்தது இல்லை. தாயகத்தில் மாலை காட்டு வீரர்களால் மதித்து வணங்க தெரிந்தவரா கோலை போல வாழ்ந்தவரை எட்ட தாயும் இருப்பாரா. தோழர்களே கடமை செய்து முடித்த பின்னே உரிமை கேட்டு கொடுங்கள். தொழில் நடத்தும் சீமான்கள் உழைப்பு கேட்டு பொருள் கொடுங்கள். உழைப்பு கேட்ட பொருள் கொடுங்கள். ஏழையின் சிரிப்பில் இருப்பது சொன்னால் தமிழன். அண்ணன் அவன் சொல்லிய சொல்லை நான் என்னாலும் மறந்ததில்லை. சூப்பர்யா, அற்புதமான தத்துவ பாடல். இதுக்கு தான் உங்களை வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோட கூப்பிட்டு வர்றது. ஏன் மாப்பிள்ள உனக்கு பொறாமையா இருக்குமே? உனக்கு பொறாமையா இருக்குன்னு ஒரு ஆமையன் நீ ஒரு நாளைக்கு அப்படி கட்டி வந்திருக்கியா? ஒன்னி மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்குதுபான் கோடைகிரி குமரன் எங்களுக்கெல்லாம் வாத்தியாராக இருந்து வழிநடத்தக்கூடிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசோகலம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் தமிழருடைய வீர விளையாட்டாம் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதிலே மிகவும் ஆர்வம் வாய்ந்த ஒரு தமிழன். ஆனா மாட்டத்தையும் பிடிச்சி நிப்பாட்ட முடியாது. தண்ணி காட்டுறதுக்குன்னா 3 நாளைக்கு முன்னாடி அவுத்து விட்டுருவாரு. அதை போய் குடிக்காம போய் எடுத்துட்டு வருவாப்புல. என்னைக்கு இழுத்து போட்டு வெதர் அல்ல போதும். எங்களது
திருப்புவனம் அருகாமல் உள்ள மடப்புறங்களே காளியாத்தா அருள் பெற்ற அற்புதமான ஒரு கிராமமாம் ஹன்சூர் நாடு ஏனாதியை சேர்ந்த என்ஆர் சின்ன ஜெயராஜ் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். சின்ன வயசுல அப்படி வேர்க்குதுன்னா என்ன அர்த்தம்? படம் பார்த்திருப்பேன், பல எங்கேயாவது படம் பார்த்திருப்பேன், நல்லா வாதிக்கிறேன். ஆனா முறவுக்கு இப்ப லேசா 2 எலும்பு விலகுதே. பரவாயில்ல, வண்டி டாரஸ் ஓட்டைன்னு நினைக்கிறேன். நல்லா வருவீங்க, எல்லா பாட்டும் வாசிப்பீங்களா தங்கம்? அப்ப என்னை பார்த்தா லூசு போய் மாதிரி ஒழுங்காத்தான் பாடுவேன். ஆனா நான் பாடுற பாட்டுக்கு நல்லா வாசிக்கும். மாப்பிள்ள நானும் வாசிக்கணுமா? நான் வாசிக்கணுமா? வாசிங்க. காலை தூக்கி மேல வைக்க என்ன தட்டு வண்டியை ஓட்டுறிய? எனக்கு மரியாதை கொடுங்க. உடக்காக வேண்டியதா இவ்வளவு பேசுங்க ரோஜை போட்டு. சரி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அக்காவை எப்படி கொடுத்தனோ அப்படி கொடுத்துட்டு நீ போனோம். அப்படியே கொடுக்கவா? அப்படியே 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ என் ஜாமானப்புறம் கொடுத்துட்டு போ. சாரி ராங். தம்பி பாடவாப்பா. நான் பாடும்போது மட்டும் உங்களுக்கு எரிச்சலாவே இருக்கும். சாச்சா, உங்களுக்கு போய் அப்படி சொல்லுவோமா? நாங்க அழுகாதீங்க, அழுகாம. மாசிலா உண்மை காதலி லேடிஸ் வாய்ஸ் அப்படித்தான் வரும். பேசும் வார்த்தை
இல்லையா? அதே மாப்பிள்ளை கரெக்டா வாட்சோன்னு சிறிய பிடிச்சிருக்கேன். வேற பாட்டு பாரு, பயப்பட. காவியம்மா ரொம்ப கொட்டாயிடுறியே, பயப்பட போது பிள்ளையண்டா. அந்த பாட்டு அப்படித்தாங்க வரும். நெஞ்சில் ஓவியம் வா, என்னம்மா அதன் சீவியம் வா, தெய்வீக காதல் பெரியம்மா. பெரியம்மாவா? சின்னம்மா பெரியம்மா கூட பண்ணவன் போய் தானே. காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா, அதன் சீவியம்மா, தெய்வீக காதல் சின்னம்மா. அன்னம் போல நடை நடந்து வந்து என் நடை நடந்து நாடத்தோடு ஏய், இந்த பாட்டுல அந்த வரியே இல்லை. சேருது இல்ல. சேரு, காலில் மட்டும் 100 ரூபா குறைச்சு கொடுத்தா 100. உனக்கு 100 ரூபா குறையா கொடுத்த. இப்ப தப்பா பண்றேன் பாட்டை, ஒழுங்கா பாடியா. தம்பி நல்லா வாதிக்கிற, ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவேன். இதுல எதுல அதுக்குள்ள சோத்துக்குள்ள அடிச்சிங்க. தம்பி, தமிழ்நாட்டினுடைய முறைப்படி கோயில்ல வாசிக்கக்கூடிய வாத்தியத்தின் பேர் என்னப்பா? உன்னைய போட்டதே தப்பு. நன்றி. ஜெண்ட மேளம், அது கேரளா. தமிழ்நாட்டுடைய மேளம் சிம்பிளா கொட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் கொச்சக்கையை கட்டிக்கிட்டு கும்பிட்டு காந்தே அடிக்கிறத பார்க்கணும். தம்பள கட்டம் தம்பள கட்டம். அந்த பிபி இந்த முப்பிட்டு காந்து இருக்கு, அது பேரு என்ன? செனாய். உங்க வீட்டு பொட்ட நாய் செனாய். கருமையா சொல்றேன் மாப்பிள்ள. தம்பள கட்டம் தம்பள கட்டம். ஐயோ சங்கு வலிக்குதா? நீங்க தான் அந்த இது செனாய். செனாய் ஒன்றும் வாங்கி கொடுக்கல நீங்க. அந்த ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சரிங்கம்மா. ஏன்னா நீங்க சகலகலா வல்லவர், உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. மீன் குஞ்சுக்கு நீதி தர சொல்லி தேவையா? உங்க குஞ்சு அப்படி பேர் வெட்டுறத அதுக்கு சாமி அழைக்கணும். அதான அப்ப எங்க ஐயா கள்ளிசேரி கோடாங்கி முனியாண்டி செத்து போயிட்டாரு. அவர் சாமி அழைக்கும் போது அவருக்கு 87 வயசு, பல்லுலாம் இல்லை. யானையை வாங்கி போட்டார், யானைக்கு தீனி வாங்கி போட்டார். அப்ப அவர் வருந்தினார். அழகுமலை என் கண்ணனை நினைச்சு அதே மாதிரி நான் வருந்துவேன். கொஞ்சம் கராவும் அனுசரிச்சு அறிக்கப்பேன். சரிக்கப்பேன். நான் சின்ன வயசுல முந்தைய எனக்கே ஊர்ல உனக்கு என்ன பிடிக்கும்? அவனுக்கு பல்லு இல்லையில அப்படித்தான் நான் வாச்சேன். பொங்கச்சோத்து கிளம்பிட்டு அல்ல போய்தான் மயிருந்தேன் தெரியாதா? ஆம்பல்லாயா பொங்கல்லாயாடாது? சேராஜ் தம்பி ஓடுப்பா. அடிப்பா நீங்க சொல்லுங்க. அது சரி, இதுக்கு எப்படி வாசிக்கிறது? தம்பள காட்டம். ஓ, வாயில இருக்க கடுக்க முட்டாய் துப்பிட்டு கூட சொல்லுங்களேன். எங்க ஐயா பண்ண மாதிரி பண்ண முடிச்சு. ஓ, உங்க ஐயாவுக்கு பல்லு இல்ல பண்ணிருக்காங்க. ஆடிகள் என்று வனமேயே கைலாக் மறந்து வச்சா. அப்போது நிலமேக வண்ணன் வைத்தான் காணாம் என்று அப்போது சாத்தி வைத்த தீங்குடனை தான் வசித்தோ. அடிங்கடா சாவத்தை கறி திறக்கும் போது முலாவத்தில் குறையுது மாதிரி பிபி குறையுது. என்ன குறையுது? செனாய் சரிங்க போட்டனாய் சொல்லுங்க. சேர்ந்தது கூட அகதையா பேசுற அந்த நெளிவு என்னத்துக்கா கீக்கின்னு கத்துமாமா கிளி சீட்டே எடுக்காது. அப்படி இல்லை இந்த தெய்வமே அள்ளிட்டு அன்னைக்கு ஒரு ஆள் வாச்சிட்டு என்னை பார்த்தோடனே முக்காடை போட்டு ஓடுனேன். குருதாண்டா ஏன் சத்தத்தோட கரெக்டா இருக்கு பாரு. லேசா குத்து
ஆமா ராசா ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தா கொடுப்பா. ஓ கரெக்டா குத்துறியே. எப்படி உனக்கு தேவைப்படும்? ஆடா செல்ல மகன் என்று அசோதை தான் அழைத்து ஊதியா ஓயிட்டு சூத்து ஊத்தி வாசிக்கிறேன் கீக்கின்னு கத்து. சரி ஆ. ஆ. கிணவிய தண்ணிட்டிய கலட்ட எவனா மூச்சை பிடிச்ச மாதிரி மரியாதையா சொல்றேன் கும்புறேன். சரிங்க. குய் 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 சொல்லுமா? ஏதாவது சொல்லி தொலை. அதான் கரப்பா பூச்சி சாமியாடி ஆடி அவன் நிறுத்திட்டானா நிறுத்திக்கிறேன். சாமியாடி ஆடி அவன் கம்ப பிடிக்கிறான்னா நீ கொலைக்காரன் கம்ப அவன் கம்ப புரிய சொல்லலாமா? அதான் உன் குறி அப்புறமேல ஓடு உள்ளவா நேசங்கள்ல மண்ணெண்ண ஊத்துறா. இது யார நேர தூத்த வச்சு அனுப்பிட்டது? நான் நோத்தாஞ்சு நீ ஏன் நீ எதுக்கு நோத்தாங்க? மெட்ராஸ் கிடைச்சாமி அதான் அதான் கல்யாணத்துக்கு போகும்போது பூனை குறுக்க வந்தது மாதிரி இப்படியே ஊதுவாங்க அடைச்சிக்கிட்டு வெளியே இருக்க முடியாது. மூடிக்கிட்டு நீ ஊதே வேணாம் கும்புறே சேர்ந்தது கூட லூசு. பொழுதன்னைக்கு நம்ம நாளைய போட்டு அறுத்த மாதிரி. உனக்காண்டி 25,000 கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். 25,000 எங்கன்னா சின்ன பிள்ளை கிழக்க போக முடியும். விட்டேன் வாயில அங்கிருந்து படவாத்திய மன்னன் படவாத்திய மாஸ்டர் பெரிய வாத்தியாட்டுக்குள்ள எங்களது அருமை வாத்தியார் புளியங்குளம் ஆறுமணிய சக்கரவர்த்தி சி.கே. சந்திரன் வாத்தியார் அவருடைய தவ புதல்வரும் இன்று ஹரிச்சந்திர நாடகத்திலே அனைத்து பாகமும் கற்று சிறப்பாக நடித்து வரக்கூடிய அருமை தாய் புளியங்குளம் KVS தாமரைச்செல்வி ராஜ நடிகை அவங்களுடைய தவ புதல்வரும் ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பு சகோதரன் புளியங்குளம் KS ராஜ மணிகண்டன் அவருடைய கூட பிறந்த தம்பியுமாகிய அன்பு சகோதரர் புளியங்குளம் KS சத்தியவான் அவர்கள் ஆளுண்டை சேர்ப்பார்கள்.
மாட்டிட்டாளா? உளுந்து உளுந்து உளுந்து. முதல் ஒன்னைய தூக்கிட்டு வா. அது 4 எலும்போட தூக்கி நீ தமிழ் வாசிட்டாங்க 2 அடி எடுத்து கம்மாக்காரிலே விழுந்துருவேன். ஹலோ ஹலோ, சாமி அழைக்க போறேன். எக்கோ இருக்க இருந்தா 3 ஊத்துறாங்க. ஹலோ போதுமா? சாமி அழைக்க போறேன். தத்துருவமா இங்க ஆடி வர வேண்டும். ஆசாரம் தவறாம. நன்றி. ஹலோ. சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, என் சின்ன மருது பெரிய மருது ஆண்ட சிவகங்கை நன்னாடு. நார வளர்க்காத 48 மடையாண்ட பசுமனுனா முத்துராமலிங்க தேவரைய வளர்ந்த என் ராமநாடு. நீங்க எந்த நாட்டு எல்லையிலே, எந்த நாட்டு எல்லையிலே கருப்பு இப்ப காவலுக்கு இப்ப இருந்தாலும் இப்ப இந்த நேரம், இப்ப இந்த நேரம் நீங்க வரணும் கருப்பையா. இந்த மயிலி மக்களுக்கு அல்வாக்கு நல்வாக்கு சொல்வாக்கு தர வேணும் என் கருப்பையா. உன் சனங்கள் எல்லாம் காத்திருக்கு, விருதுநகர் மாவட்ட சனங்கள் எல்லாம் காத்திருக்கு. உன் சன்னதியை விட்டு வாயா, சன்னதியை விட்டு வாயா. உன் மக்கள் எல்லாம் காத்திருக்கு, மக்கள் எல்லாம் காத்திருக்கு. என் மாற நாட்டு கருப்பு வாயா, மாற நாட்டு கருப்பு வாயா. நீ ஆண்டி வருதேசி அறியாதி முனி ஆண்டி, நீ காத்தது வடமதுரை, இருக்கிறது கருப்பாயுரணி, தங்கிருக்கு வட்டாயுரணி. என் பாண்டி தாமதிச்ச மதுரையில நீ தூக்கி வைக்க அந்த கால்களுக்கு என் நொண்டி முடியையா உனக்கு துத்தி பூவா ஜல்லடையிட்டு நீ எடுத்து வைக்கும் கால்களுக்கு என் மொத்த கோவர முடியையா உனக்கு எல்லாம் வச்சு நான் வருந்து 5 சடையா உனக்கு அழகு சடையும் மேமுரண்டு என் சிங்கார சடையா 18ஆம் படி சீமானே சத்தை எந்திரி வெள்ள நல்ல புடியாருவா புடியாருவா நம்பர் கொடுத்துருப்போம். ஒரு ஆளாக வந்துச்சு மானத்தை காப்பாற்ற கழிக்கட்டுமாடா. அது அடுத்த வாடியில் பாய் பேசாம. ஆஹா, சிறந்த முறையில் இங்கே சீன்தல் அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது அற்புதமான கலைஞர் சொரிக்கலம் இருப்பு உலகுடியை சேர்ந்த எம்பிஎன் செல்வம் அவர்கள் சீன்தாளம்.
பாசத்துக்குரிய அருமை சகோதரி பாத்தியன் ஒரு பக்கிரி மகள் ஆர் யோகலட்சுமி அவர்கள் டான்ஸ் இருக்காங்க. அடி வெள்ளக்காரனே